அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்திலே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லியிருப்பார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் பெருக ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை யோசிக்கிற வேளையில நம்ம கையை பிடிச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பிரதர், சகோதரி, நான் உன் கூடவே இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் இப்போ நம்ம தேட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனுஷனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புவோம். அவர் நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்கிறதற்காக தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நான் உன் கையை பிடிச்சு நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். அருமையான சகோதரா, சகோதரி, இன்றைக்கு காலையில எந்திரிக்கும் போது உள்ளத்துல ஏதோ பயம், பாரம், வேதனை, கலக்கம், கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். இனி வரப்போல காலத்துல நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில எனக்கு துணையா இருந்து என் கூட இருந்து யார் எனக்கு உதவி செய்வா அப்படிங்கிற ஒரு பயங்கர போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமே சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வேலையில நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எங்கு பிரயாணம் செய்கிறாயோ அந்த இடத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் எழும்பணும், விசுவாசம் எழும்பணும். ஏன்னா சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது அவர் சொல்லுவாரு, நான் உங்க கூடவே இருப்பேன். பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவங்க கூடவே வருவாரு. அவர் கூட வருகிறதுனால எந்த சத்துருக்களும் அவர்களை தொட முடியல. அவர் கூடவே இருக்கிறதுனால, துணையா இருக்கிறதுனால செங்கடல் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, யோர்தானில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, எரிகோவில் பெரிய அற்புதம் நடந்தது, வனாந்தரத்தில் அவ்வளவு வெயில் நிறைந்த உஷ்ணமான இடத்திலே பகலிலே அப்படியே குளிர்ச்சியான மேகத்தை போலவும், இரவிலே அந்த இருட்டான சூழ்நிலையில வெளிச்சத்தை உண்டாக்கி ஆண்டவர் வெளிச்சமாகவும் கூடவே இருந்தார். சகோதரா, சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. தைரியமா இருங்க, பயப்படாதிருங்க. ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு சொல்றேன். உன் வலது கையை பிடிச்சு உன்னை நான் ஆறுதல் படுத்துகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை. நம்பிக்கையோடு இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கலாம். ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறபடினால் நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க கூட இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் தெரியுமா? நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். நிச்சயமா இந்த நாளிலே ஆண்டவர் கூட இருந்து வரப்போகிற காலத்திலும் அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை நிறைந்த பிதாவே, நல்ல தேவனே, நீங்க எங்க கூட இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 பேர் எங்க கூட இருந்தாலும் ஆண்டவரே அது முக்கியம் இல்லை. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்க வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தைரியத்தோடு எங்கள் வாழ்க்கையில இந்த நாட்களிலே நாங்கள் முன்னேறுகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.